கதை 1853ஆம் ஆண்டு சென்னை பச்சை பொன் கல்லூரிக்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியமேட்டைச் சேர்ந்த காஜுலு லட்சுமி நரசு செட்டி என்ற ஒரு பஞ்சு வியாபாரி பஞ்சு வணிகர் ஆங்கில வழி கல்விக்கு எதிராகவும் தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு பைபிளில் இருந்து கேள்விகள் கேட்டதையும் எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதே லட்சுமி நரசு செட்டி கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து நீங்கள் இந்தியாவினுடைய ஆட்சியை உங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விக்டோரியா மகாராணிக்கு ஒரு கடிதம் எழுதினார், ஒரு கோரிக்கை மனு அனுப்பினார். அதில் அந்த காலத்திலேயே 14,000 பேர்களுடைய கையெழுத்தை வாங்கி அனுப்பியிருக்கின்றார். அதை பார்த்த விக்டோரியா மகாராணியார் அங்கிருந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி லட்சுமி நரசு செட்டியை சந்திக்க செய்தார். அவர் சென்னையின் வட மாநில மாவட்டங்களில் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து அவர்கள் திரும்ப இங்கிலாந்து பேரரசி விக்டோரியாவை சந்தித்து உள்ள நிலைமைகளை சொன்னார்கள். 857ஆம் ஆண்டு சிப்பாய் கலம் என்ற முதல் இந்திய விடுதலை போர் நடந்தது. அதற்கு பிறகுதான் 1859ஆம் ஆண்டில்தான் விக்டோரியா மகாராணி இந்திய அரசாங்க பொறுப்பை நேரடியாக எடுத்துக்கொண்டார். ஆகவே ஆங்கில அரசு ஆதிக்கம் என்பது 1859க்கு பின்னர் தான். அதற்கு முன்பு இங்கு நடைபெற்றது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி. அந்த போராட்டத்திலிருந்து தொடங்கி இப்பொழுது 2013ஆம் ஆண்டு வரையிலான தமிழக அரசின் ஒட்டுமொத்த நிகழ்வுகளை இந்த புத்தகத்தில் தொகுத்து எழுதியிருக்கின்றேன். இதை விகடன் புரசுரம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த புத்தகத்திற்கு தலைவர் வைகோ அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கின்றார்கள். அதை சற்றே வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றைய சென்னை ராஜதானி, அதன் அங்கங்களாக திகழ்ந்த பகுதிகள், கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் பிடியிலிருந்து விக்டோரியா பேரரசின் ஆளுகைக்கு மாறிய நிலை, இங்கிலாந்தில் வகுக்கப்பட்ட பட்டை சட்டம் தொடங்கி உருண்டோடிய ஆண்டுகளில் உருவான பல சட்டங்கள், 1921 அமைக்கப்பட்ட சென்னை மாகாண சட்டமன்றம், ஈரடுக்கு சட்டமன்றம், அதன் உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் வளர்ந்த விதம், சென்னை ராஜதானியிலிருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடக பகுதிகள் பிரிந்து சென்ற விவரம், இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள், அந்த சட்டமன்றம் இயங்கிய இடங்கள் அனைத்துமே எளிதில் மனதில் பதியும் வண்ணம் அருணகிரி இந்த நூலில் எழுதியிருக்கின்றார். ஆங்கிலேயர் ஆட்சியத்து சமர்க்களத்தில் வாழ்ந்த தென் தமிழ்நாடுதான் இந்தியாவின் விடுதலைக்கான ஒரு அமைப்புக்கான எண்ண உதித்ததும் சென்னையில்தான் என்பது தமிழர்களின் வீறு கொண்ட மாணவ வளர்ச்சிக்கு அடையாளங்கள். விடுதலைக்கு பின்பு நடைபெற்ற பொதுத் தேர்தல்கள், போட்டியிட்ட கட்சிகள், அன்றைய தமிழகத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல் குறித்த விவரங்களும் ஆய்வாளர்களுக்கு பெரிதும் பயன்படும். தமிழ்நாட்டின் கதை தமிழக அரசியலின் கால கண்ணாடி என்று தலைவர் வைகோ அவர்கள் தமது அணிந்துரையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.